வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய மௌன நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வரும் நேவழி தவ நிகழ்வில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். நிகழ்வில் துவக்கமாக மௌனமும் மௌன நோன்பும் அதனைத் தொடர்ந்து தற்சோதனையும் நடைபெற உள்ளது. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கொடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாட்டு இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என எறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. நாடி சுத்தி இடது கை சின்முத்திரையில் வைத்துக் கொண்டு வலது கை நாசிக்கு முத்திரையில் வலது பக்க நாசியை அடைத்துக் கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்துக் கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியேற்றவும். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக காற்றை இழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றவும். இது ஒரு சுற்று. இது போல தொடர்ந்து சில சுற்றுகள் செய்வோம். தண்டுவட சுத்தி மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை விட்டுக்கொண்டே உச்சி வழியாக இலை மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். மீண்டும் மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி வழியாக ஆக்கினேன். மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதே போல மேலும் சில சுற்றுகள் செய்வோம்.
நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் நித்யானந்தம். தவப்பயிற்சி, அதாவது தீட்சை பெறாத அன்பர்கள் தங்கள் கைகளை கோர்த்து கண்களை மூடி தங்கள் சுவாசத்தின் மீது கவனம் வைத்து தவம் இயற்றவும். பயிற்சி பெற்ற அன்பர்கள் அவரவர் நிலையில் தவம் இயற்றவும். மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி செல்கிறோம். மூச்சை விடும்பொழுது உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தை பரவடிக்கும். ஒரு நீர் ஊற்றில் வரும் நீர் எப்படி அனைத்து பக்கங்களில் விடுகிறதோ அதே போன்று ஜீவகாந்தத்தில் உடல் முழுவதும் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை சிறிது சிறிதாக பரவ செய்கிறோம். இப்படி மூச்சை இழுக்கும் போது மனமும் அதனுடன் மிக நிதானமாகவும் கவனமாகவும் சென்று வரட்டும். மூச்சு எப்போதும் போல் இயல்பாக இருக்க வேண்டும். மன இயக்கம்தான் முக்கியம்.
உடற்செல்கள் சீவகாந்தத்தால் திணிவு பெற்று உடலில் ஒரு ஆனந்தமான நிலை ஏற்படும். உடலில் உள்ள அனைத்து மையங்களும் இயக்கம் பெறும். பிறகு உடல் முழுவதும் பரவி உள்ள சிவகாந்த களத்தையும் சிறிது நேரம் மனது செலுத்தி கவனிப்போம்.
தவத்தினை நிறைவு செய்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கண்ணினால் உண்ட நலன் நீழாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கண்ணினால் உண்ட நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அழுத்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழி வகுப்புகள் இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ்வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை என்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ்வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதியின் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கி கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர்வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகும். அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை
நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்றைய தளத்தில் தொடர்ந்து மௌன நோன்பினை அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும். இன்றைய மௌனத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட தற்சோதனை தலைப்பு தன்னையே கொல்லும் சினம். மனிதராக பிறந்தோம் நம் அனைவருக்கும் உணர்ச்சிகள் என்பது அடிப்படையாக உள்ளது. அந்த உணர்ச்சிகளில் ஒன்றுதான் இந்த சினம். நம் மனவளக்கலை வந்த நம்ம அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன நம்ம பயிற்சிகளாக நமக்கு ஃபேமிலியை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆசை எப்படி சீரமைக்கிறது, ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல் பயிற்சியாக நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம மௌன நோன்பில் எடுத்துக்கொண்ட தலைப்புகளை எல்லாமே நம்ம பயிற்சியாவே நாம் இன்று வரை நாம் அதை ஒரு தற்சோதனையாவே செய்து கொண்டே உள்ளோம். ஒவ்வொரு க்ஷணமும் தற்சோதனை நாம் செய்ய வேண்டும் என்பது சுவாமிஜி நமக்கு சொல்லுது. இன்றைக்கு நம் தன்னையே கொல்லும் சினம். இந்த சினம் என்பது என்ன? சினம் என்பது ஒரு பெரிய ஒரு பண்பு. சீரமைக்கப்படாத ஆசையானது என்ன செய்யும்? செயலாகாமல் தடைப்படும் போதுதான் அந்த தடையை நீக்க எழும் ஆர்வமே சினம்னு சுவாமி சொல்றாங்க. ஒரு செயல் நமக்கு நடக்கல, ஒரு பொருள் கிடைக்கல, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை, ஆசைப்பட நடக்கல, தடை எழும்போதுதான் நமக்கு அந்த சினம் என்ற ஒரு கொடுமையான குணம் எழுந்து அது நம்மை சார்ந்தவர்களையும் அழித்து விட்டு நம்மையும் அழிக்கும். அந்த தடையை வென்றுவிட வேண்டும் இந்த வேகம்தான் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சுவாமி சொல்லியிருக்காங்க. தீமை செய்தார்க்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு பண்பாடு. சினம் கொள்ளும் போது என்ன? அது தன்னையே கொல்லும் அந்த குணமாக சினம் ஒரு மாறிவிடுது. சுவாமி சினம் ஒரு தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் நம்ம சினம் கொள்ளும் போது சினம் கொள்வார் தம்மைத்தாமே தீயால் சித்திடுவார் ஒப்பாவர். தீயால் சுட்டு சாவதற்கு ஒப்பாகும் என்று சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. சினம் வந்தா நமக்கு என்னென்ன வரும்? கண்கள் சிவக்கும், நம்முடைய குளரும், நம்முடைய ரத்த ஓட்டமும் பாதிப்படையும், உடல் முழுவதுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு வரும். பல நோய்கள், படபடப்பு, மாரடைப்பு, எல்லாமே பிபி, சுகர், மோஸ்ட்லி எல்லாமே இந்த ஆசை தடைப்படும் போது கவலை, சினம் எல்லாமே சேர்ந்துதான், ஆசை கவலை எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு சினமாக வெளிப்படும். சினத்தை இருப்பு கட்டினா என்ன ஆகும்? வஞ்சம். அந்த வஞ்சம் சினம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் தான் நமக்கு கை கொடுக்கும். சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறிந்தான் கைப்பிடியாதற்று. சினத்தை ஒரு பெருசா நினைக்கிறவங்க என்ன? தம்முடைய கைகள் இதுக்கு எல்லாத்தையுமே இழந்தவன். சினத்துடன் எழுபவன் நஷ்டத்துடன் அமர்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினம் என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பாதிக்கும் அளவுக்கு ஒரு செயலை விளைவை நமக்கு கொடுத்து விடும். அன்றாட வாழ்வில் சினம் என்ன எழும்னா, நம்ம ஏதோ ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் தாமதமாகும் போது அதனால ஏற்படும் விளைவுகளா நமக்கு சினம் வரும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம சினம் வரும். அப்புறம் சினமானது என்ன? ஒவ்வொருத்தரா மாறி மாறி சினம் ஒரு சங்கிலி போல் சமுதாயத்தில் சினம் என்பது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடாக விளங்குது. இந்த உலக மக்கள் போரில் அழிக்கப்படுவது எல்லாம் காரணம் என்ன? இந்த பேராசையினால சினவயப்பட்டு மற்ற நாடுகளுடன் ஏற்படும் அந்த போர் தான் மக்களை அழிக்கக்கூடிய அந்த தன்னையே அழிக்கும் சினமாக மாறிவிடுகிறது. அந்த உலக போர் ஏற்பட காரணம் என்ன? ஆசை தடைப்படும் போது அந்த மற்ற நாட்டுகளுடைய பொருள் அந்த செல்வத்தை கவர ஆசைப்படும் போது அது தடையை ஏற்படும் போது வரும் அந்த தடையை ஏற்படும் அந்த சினம்தான் இந்த போராக வெளிப்படும். அந்த போர்னால எவ்வளவு அழிவு ஏற்படுது பாருங்க. இதான் தன்னையே கொல்லும் சினம்னா நம்மையும் அழித்து நம் நாட்டு மக்களையும் அழித்து விடும். அந்த அளவுக்கு ஒரு சினம் ஒரு கொடுமையான ஒரு செயல்னு சொல்லலாம். சுவாமிஜி என்ன சொல்றாங்க? தீமை செய்தார்க்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய பண்பாடு. அதனால்தான் மனிதன் பிளஸ் மனம் பிளஸ் இதம் தான் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சினம் கொள்வனும் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரை மன்னித்து விடுவது மேல்
அப்படின்னு வந்து சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் எப்படி நமக்கு கோவம் வரும்? நம்ம விட கீழே இருக்கிறவங்க, அதாவது எளியவரிடம் வலியோடு தான் நம்ம வந்து கோபம் கொள்ளுவோம். அதாவது நம்மளை விட ஆற்றல், செல்வ பலம், ஏதோ ஒரு குறை இருந்தா அவங்க மேல நமக்கு கோவம் வரும். நம்ம விட வலியவர்கள் மேல கோவம் வராது. ஏன்னா திருப்பி நம்ம கோவப்பட்டுறாங்களா, ஏதாவது பண்ணிடுவாங்களா, அந்த ஒரு இது அதுக்கு நமக்கு வந்திருக்கும். அந்த சினம் ஏற்படாமல் இருக்கணும்னா பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. அதே போல தவத்திலே தவணையிலேயே இருந்து கொண்டு எப்போதும் ஒவ்வொரு க்ஷணத்திலுமே அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலை ஒழித்து ஒவ்வொரு க்ஷணமும் நம் எண்ணத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கணும். எண்ணத்தின் அடுத்தடுத்த வெளிப்பாடுதான் ஆசை, கவலை, சினம். எண்ணத்தை ஆராய்ந்து கொண்டே இருந்தாலே நம்ம கண்டா ஆசை அதிகமாகி அதனால் ஏற்படும் தடை வந்தால் சினமாக மாறாமல் இருக்கும். இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நம்ம எடுத்துக்கொண்டே தினமும் ஒவ்வொன்றாக சினம், ஆசை, கவலை இதை அடைந்து கொண்டே இருந்தாலே நம்முடைய சினமானது நம் தடுக்கலாம். சினத்தை அது ஒரு பழக்கமாவே வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு என்ன அடிக்கடி கேடு வரும். இந்த விளைவுகளை நாம் எண்ணி பார்த்தாவது உடல்நலத்திற்காவது நம்ம இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை நாம் தினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அனைவரும் சினம் தன்னையே கொள்ளும் சினம் என்பது நமக்கு சினம் எழாமல் இனிமேல் தற்காத்து கொள்வேன் என்ற அந்த சங்கல்பத்தை, ஒரு ஸ்ட்ராங்கான வலிய ஒரு சங்கல்பத்தை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு இனிமேல் யார் மீதும், அதாவது நம்ம பிடிக்காதவங்க இருந்தா கூட, யாரா இருந்தாலும், எளியவராக இருந்தாலும் வலியவராக இருந்தாலும் யார் மீதும் நாம் இனிமேல் சினம் கொள்ள மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்தை வலுவாக செய்து கொண்டே நாம் வந்து சினம் தவிர்த்தல் பயிற்சியை மேற்கொள்ளுவோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் இப்போ சினமே எழக்கூடாது. யார் மீதும் இதற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் சினமே எழக்கூடாது என்ற சங்கல்பத்தோடு சினம் தவிர்த்தல் தற்சோதனை செய்து கொண்டுள்ளோம். தவத்தின் உயர்ந்த நிலையான மௌனத்திலே, துரிய நிலையிலே சினம் தவிர்த்தல் பயிற்சியை தொடர்ந்து செய்வோம்.
இன்றைய மௌன நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். மௌன நோன்பில் இன்று நாம் தற்சோதனை எடுத்துக்கொண்ட இன்றைய இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியினை தொடர்ந்து நாளை மௌன நோன்பு துவங்கும் வரை சிந்தனையிலே கொள்வோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்கள் அவர் தம் அன்பு குடும்பங்களை அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயு, இறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மௌன நிகழ்வு சிறப்பாக நடைபெற பின்புலத்திலிருந்து அழுத்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்க வளமுடன். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து நிறைவு செய்கிறோம். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில் புரிகின்ற பாட்டாளை உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கலந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை கடகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அடைக்கும் ஞான உடை வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே கற்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே கற்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம்.